தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த காலை பொழுதினிலே ஆவியானவர் நமக்கு தரும் பாடம், நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகிக்கிறேன் என்ற வார்த்தை. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒரு நிமிடமோ உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமோ உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? சங்கீதம் 41:1-2 வாசிக்கும் பொழுது, மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள். மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள், வாய்களை திறந்து பதில் சொல்லுங்கள். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் உறங்கிக் கொண்டிருப்பீர்கள்? மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள். நீதிமொழிக்கு செவி சாய்ப்பதில் நான் கருத்தாய் உள்ளேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறிகளே, எவ்வளவு காலம் படுத்துறங்குவீர்கள்? மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்ந்தோரே, செல்வர்களே ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும், என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும். எப்படி? ஆழ்ந்து சிந்திக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் அந்த பதில் சொல்றதுல இருக்குது. அதை நீங்க எக்ஸெப்ட் பண்றீங்க. ஆண்டவருடைய வார்த்தை நீங்க எக்ஸெப்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ரிசீவ்டு. கொடுக்கப்பட்டது, ஆசீர்வாதம் நிறைவாக கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உதறி தள்ளக்கூடாது, அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அன்றாட மன்னா. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவஜனமே, 5ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். நான் ஏன் பயப்படணும்? எனக்கு துன்பம் வரும் பொழுது, எனக்கு துன்பம் நேரிட்டது என் நன்மைக்காகவே என்று நான் நினைக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். ஆமென். என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். நான் ஏன் பயப்பட வேண்டும்?
எனக்கு உதவிடம் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானே? எனக்கு துன்பம் வரும்போது நான் ஏன் பயப்படணும்? என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன்? வேதம் தெளிவாக சொல்கிறது. அவர்களை எப்படி பேசுகிறார்கள்? 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யாராவது ஒருவர். ஆமென். ஆமென். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ, தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். பெருமையாக செல்வத்தில் நம்பிக்கை, உலக காரியத்தில் நம்பிக்கை, உலக மீது ஆசை, உலக மீது பற்று வைத்திருக்கிறவர்கள் தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுவார்கள். எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, அது இது இது என்று சொல்லி உயர்வாக தங்களை உயர்த்திக் கொள்வார்கள். 7ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்வது, உண்மையில் ஆமென், தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. ஆமென். ஆமென். அதனால தான் 8ஆம் வசனத்தை இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருப்பாங்க. 7ஆம் வசனத்தை இன்னும் ஒரு தடவை கூட நான் வாசிக்கும் பொழுது, உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. இயலாது. அப்ப மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது. மிக பெரிது. ஆமென். மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது. எவராலும் அதனை செலுத்த இயலாது. இயலாது. அதாவது 9ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொழியே காணாமல் இருந்திட முடியுமா? ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டடைவது போல ஞானமுள்ளவரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் என்றோ? அவர்கள் எல்லாரும் தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதாவோ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அருள் வளத்தை காத்துக்கொள். என் அருள் உனக்கு போதும், உன் வருவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். என் அருள் உனக்கு போது, என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே. ஆமென். ஆமென். உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழக்கிறவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஐயோ அவர்களுக்கு. உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அநேக குறைபாடுகள், நம்முடைய பலவீனங்கள், பலன் எல்லாம் ஆண்டவர் அறிகிறார். ஒவ்வொரு உள்ளங்களையும் சோதித்தறிகிறவர். உள்ளத்தின் சிந்தனைகளை சோதித்தறிவார். அவர் உள்ளத்தில் என்ன நிறைவோடு இருக்கிறார் என்பதை அவர் அறிவார். அவர் அறிகிறவர். அதனாலதான் இன்னைக்கு வசனம் அழகா சொல்லுது, அனைத்தையும் நான் புதிதாக்குகிறேன்.
ஆமென். ஆமென். அனைத்தையும் நான் புதிதாக்குகிறேன். மிக அழகாக இன்னைக்கு திருவெளிப்பாடு புத்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 21:3. பின்பு விண்ணகத்திலிருந்து ஆமென். எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். பின்பு விண்ணகத்தில் இருந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அது சொல்லுகிறது என்ன? இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் அவர்களோடு இருப்பார். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்ற வரிகளை பாடுவோம். ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோ நாதா, நாவால சுதிக்கிறோ நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவருடைய இறை வேண்டல் வீடு நம்ம எல்லாம் அவருடைய சமூகத்தில் பிரசன்னமாக இருக்கிறோம். அவருடைய உறைவிடம் நம்ம நடுவில் இருக்கிறதை உணர்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லலாமே. அல்லேலூயா. கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருக்கிறார் என்ற விசுவாசம். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி. நன்றி ஆண்டவரே. அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. நன்றி ஆண்டவரே. அவரே அவருடைய கடவுளாய் இருப்பார் என்ற வாக்கு தத்துவத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. இதற்காக 4ஆம் வசனம் அழகாக சொல்கிறது. அவருடைய கண்ணீர் வாசிக்க கேட்போம். 4ஆம் வசனம். ஆமென். ஆமென். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது. இனிமேல் சாவு இராது. துயரம் இராது. துயரம் இராது. அழுகை இராது. அழுகை இராது. துன்பம் இராது. துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன ஆமென். என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் என்ற வரிகளை பாடுவோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென். ஆமென். அதனாலதான் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அரியணையில் வீற்றிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா பழசையும் அழுக்கு அசிங்கம் எல்லாத்தையும் அவமானத்தையும் குறைகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா படுகுழிகள் இருக்கின்ற எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மன வருத்தங்களையும் மனபாரங்களையும் இன்று நீர் புதிதாக்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் அனைத்தையும் இன்று புதிதாக்குகிறேன் என்ற உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகிக்கிறேன் என்ற உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இவ்வாக்கு நம்பத்தக்கவை
உண்மை உள்ளவை என எழுது என்று சொன்னவர். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ற வார்த்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில பாருங்க, ஆவியானவர் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கடந்த 2 வாரமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தொடர்ந்து நடத்தும்படி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை அனைத்தையும் செய்து முடித்து கடவுள் ஓய்வெடுத்திருந்தார். அல்லேலூயா. 7ஆம் நாளில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஓய்வெடுத்திருந்தார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கு மாத்திர மகிமை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனாலதான் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். யாராவது ஒருவர் வாசிக்கணும். ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா விட்டு கொடுங்க. வாசிப்பதற்கு முன்பதாக ஆமேன் என்று சொல்லி வாசிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆமென். விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆமென். ஆமென். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இன்னைக்கு ஓய்வு நாள் நமக்கு. பழைய ஏற்பாட்டிலே சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள். அது அவங்களுக்கு 7ஆம் நாள். புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு நமக்கு இன்னைக்கு ஓய்வு நாள் 7ஆம் நாள் என்று சொன்னால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு இது 7ஆம் நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் நிறைவேறி விட்டது என்று சொல்லி தன் உயிரை ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உயிர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. எல்லாத்தையும் மாத்துறார் இயேசு கிறிஸ்து வந்ததும். அதை பழசெல்லாம் மாற்றி புதியவை ஆக்கினேன், அனைத்தையும் நான் புதிதாக்குகிறேன். பழையவைகள் கழிந்தன, புதியவைகள் உருவாக்கின. அதனாலதான் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கடவுள் கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி, கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும், கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுதான் இவையே பழைய ஏற்பாட்டிலே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்றனுடைய ஒரு முறைமை. அல்லேலூயா. ஆனால் பைபிள்ல கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 21, 22ஆம் அதிகாரங்களை நான் வாசிக்கும் பொழுது புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பழசுல எல்லாத்தையும் உண்டாக்கி ஆண்டவர் ஓய்ந்திருந்தார்.
இப்போ புதிய விண்ணகம் புதிய மண்ணகத்துக்கு போகும்போது அங்கே என்ன இருக்குது? யோவான் அருளப்பட்ட வெளிப்பாட்டில் என்ன இருக்கிறது? பின்பு நான் புதியதொரு விண்ணப்பத்தையும் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. ஆமென். மணமகளுக்காக காத்திருப்பதை போல ஆயத்தமாய் இருந்தது. அல்லேலூயா. புதிய விண்ணகம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில் போராட்டம் இல்லை. நாம் புதிய விண்ணகம் புதிய மண்ணகத்திற்காக நிலை வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. விண்ணகமே நமக்கு தாய்நாடு. அதனாலதான் விண்ணக தாய்நாட்டிலிருந்து ஒரு சத்தம் வருது. 3ஆம் வசனம், விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது இதோ உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். தாமே அவர்களோடு இருப்பார். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப இறுதி காலத்தில் நம்முடைய புதிய விண்ணகத்திலே புதிய மண்ணகத்திலே நம்முடைய நிலை வாழ்விலே என்ன இருக்கும்? அங்கே கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். துவைத்து விடுவார் இல்ல, துடைத்து விடுவார். அல்லேலூயா. கவனம் தேவை. வார்த்தை வாசிக்கும் போது அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்ற சத்தம். அல்லேலூயா. அரியணையில் வீற்றிருந்த தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் அரியணையில் வீற்றிருக்கின்ற விண்ணகத்தில் இருந்த பெருங்குரல், அரியணையில் வீற்றிருந்தவரின் குரல், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்று சொல்லி எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.
உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென். ஆனால் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக எழுந்து நின்று வாசிக்கவும். 8ஆம் வசனத்தை சத்தமாய் உரத்த குரலில். 8ஆம் வசனம். ஆமென். ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு. ஆமென். ஆமென். ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுதான் 2ஆம் சாவு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நமக்கோ, ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கோ நிலைவாழ்வு அனைத்தையும் புதியது. அங்கே கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார். சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன, அனைத்தையும் புதிதாக்குகிறார். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதோவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன். என் குழந்தாய், இன்று நீ என்னோடு இருக்கும் பொழுது நீ பெற்றுக்கொண்ட அமைதியை கவனித்தாயா? நீ தொடர்ந்து என்னிடம் வரும்போது நான் உனக்கு என் இதயத்தை தருகிறேன். என் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை இறைவன் ஆசீர்வதிப்பார். என் குழந்தாய், நீதான் எனது சிறிய குழந்தை. என் அன்பு உன்னை நன்றாக சூழ்ந்து மூடியிருப்பதால் உன்னால் எளிதாக நன்றாக ஜெபிக்க முடியும். நீ சுமக்க வேண்டிய சிலுவைகளை பற்றி அஞ்சாதே, கவலைப்படாதே. நீ அவற்றை அன்புடன் சுமக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன். இப்போது உன்னை என்னிடம் அழைக்கிறேன், ஆனால் கனத்த இதயத்தோடு அல்ல என்ற வார்த்தைக்காக எமக்கு நன்றி. இதை கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு நிறைவாக ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. தேவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென். ஆமென்.